அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. தலைப்பு 7 விடியும் கதிர். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு புத்தகத்தையும் முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள், இன்னும் நன்றாக விளங்கும். வாருங்கள் வரலாற்றுக்கும். 3 ஆண்டுகள் அப்படியே ஓடிச்சு. இதுவரை இஸ்லாம் ரகசியமா பிரசாரம் செய்யப்பட்டு வந்தது. அந்த காலத்துல 40 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் கையாலே அரவணைச்சிருந்தார். அந்த 40 பேரில் உஸ்மான் ரலி அவர்களும் ஒருவர். 4வது ஆண்டு வந்துச்சு. அப்போ இறைவனிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை வந்தது. உன் உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கவும். அதுக்கு பின் மறுபடியும் கட்டளை வந்தது. உனக்கு உத்தரவிடப்பட்டதை வெளிப்படையா சொல்லு, உருவ வழிபாட்டை புறக்கணிச்சு விடு. இதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பெரும்பாலும் ஏழைகள்தான். தலைமைக்காரர்கள், பெரிய பணக்காரர்கள் எல்லாம் உருவ வழிபாட்டிலே ஈடுபட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழைகளை கூட்டிக் கொண்டு காபாவுக்கு போனாலே குறைஷித் தலைவர்களும் சிறுவர்களும் பின்னால போய் கேலி கண்டல் பண்ணுவாங்க. நம்மையெல்லாம் புறக்கணிச்சிட்டு போகிறார்களே, இவர்களுக்குத்தானே இறைவன் நேர்வழி காட்டியிருக்கிறாராம் என்று சிரிச்சு கும்மாலம் அடிப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவங்களுக்கு கவலைப்படாம அந்த ஏழைகளோட அணியை உறுதியா நடத்தினாரே தவிர தளரல. ஹலீமா அம்மாவும் அவரோட கணவர் ஹாரிதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்தனம் கிடைத்தது என்ற செய்தியை கேட்டதும் மகிழ்ச்சியில் அழிந்தாங்க. உடனே மக்கா நோக்கி ஓடி வந்தாங்க. தங்கள் வளர்ப்பு மகனான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாநபியாக இருப்பதை நேரடியாக கண்ணால பார்த்து பேரானந்தமடைந்தாங்க. உறவினர்களிடம் எச்சரிக்கை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தை அறுத்து உணவு செய்து அலியை அனுப்பி தங்கள் உறவினர்களை எல்லாம் வீட்டுக்கு அழைத்தார். அவங்க வந்து வயிறார சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து பேச வாயெடுக்க அவர்களின் பெரிய தந்தையான அபூலஹப் உடனே இடையூறு பண்ணிட்டான். எங்களை விருந்து சாப்பிடத்தான் அழைத்தீர்கள், உங்கள் சொற்பொழிவை கேட்க அழைக்கலையே, நேரமாயிச்சு, நாங்கள் போய்விடுறோம் என்று கூட்டத்தை கலைத்து விட்டான். இதை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் மிகுந்த ஏமாற்றமாச்சு. ஆனா மனம் தளரல. உடனே அலியை அருகே அழைத்துக் கொண்டு, அலி, பார்த்தியா, வேண்டுமென்றே அபூலஹப் இப்படி செய்தான். ஆனா பரவாயில்லை, நாளைக்கு மறுபடியும் ஒட்டகம் மறுத்து உணவு செய்து நம் உறவினர்களை அழைத்து வா என்று சொன்னார். அடுத்த நாள் அவ்வாறே அலி செய்தார். விருந்தினர் சாப்பிட்ட முடிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக நிற்பதை அவர்களின் முகத்தில் தெரிவா தெரிந்தது. என் உறவினர்களே, நான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். இது இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு நன்மை தரும். என் இறைவனே இதை செய்யும்படி எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில் எனக்கு துணை நிற்பவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார். அங்கிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டே எதுவும் சொல்லாமல் நழுவ ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒரு குரல் முழங்கியது. இறைவனின் தூதரே, நான் உங்களுக்கு உதவுவேன், உங்களை எதிர்ப்பவர்களை எதிர்த்து காப்பேன். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அது அலி ரதி அவர்கள். அவர் கம்பீரமா நின்றிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தழுவிக்கொண்டு, இவர்தான் என் சகோதரரும் என் துணையாளரும், இவருடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னார். அதை கேட்ட உறவினர்கள் கேலியாய், அழகு, இறைவனின் தூதருக்கு இப்படிப்பட்ட துணையாளர் கிடைத்திருக்காராம். அபூ தாலிப், இனிமேல் நீ உன் மகனோட உத்தரவுக்கு கீழ்ப்படியணும் போல இருக்கு என்று சிரிச்சுக்கிட்டே பேசினாங்க. சில நாட்கள் கழித்து மக்கா அருகிலுள்ள சபா மலை அடிவாரத்திலிருந்து ஒருவர் கூவி, குறைஷிகளே, குறைஷிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அழைக்கிறார், வாருங்கள். அந்தச் செய்தி தீ போல மக்கா முழுக்க பரவி போனது. மக்கள் ஓடி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூடியதும் அவர் கேட்டார், நான் பொய் சொன்னதுண்டா? அவர்கள் ஒருமித்த குரலில், இல்லை. இந்த மலையின் பின்னால் ஒரு படை உங்களை தாக்கப் போகுது என்று சொன்னால் நம்புவீங்களா? அவர்கள், ஆமாம், நம்புவோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அப்படியென்றால் ஒரே இறைவனை வணங்குங்க, உருவ வழிபாட்டை விட்டுவிடுங்க, இல்லையெனில் கடுமையான தண்டனை வரும். அதோட குறைஷிகள் கோபமடைந்தாங்க. அபூலஹப் சொன்னான், இதற்காத்தான் எங்களை அழைத்தாய் என்று திட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மண்ணை வீசினான். அதிலிருந்து குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி கிண்டல், பைத்தியம், சூனியக்காரன், மாயக்காரன், பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அவமதித்தார்கள். பாதையில் குப்பை, சாணம், முட்கள் போட்டார்கள். சிறுவர்களை தூண்டினார்கள். அபூலஹபின் மனைவி உம்மு ஜமீல் முன்னின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னல்கள் கொடுக்க வழிநடத்தினாள். ஆனா
அபூதாலப் உறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தார். இனிமேல் முகமதுக்கு எவன் இன்னல் செய்தாலும் எங்கள் குடும்பம் உயிரை கொடுத்து காப்போம் என்று அறிவித்தார். அடுத்து குறைஷிகள் அபூதாலிபை தூதுக்குழுவின் மூலம் சந்தித்து, உங்கள் தம்பி மகன் நம் உருவங்களை அவமதிக்கிறார், எங்களை முட்டாள்கள் என்று சொல்கிறார், அவரை தடுத்து வையுங்கள், முடியாவிட்டால் எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று கேட்டார்கள். ஆனா அபூதாலிப் அவர்களை அமைதியா அனுப்பிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரம் தினமும் அதிகரித்தது. ஒரே இறைவன்தான் வணக்கத்துக்குரியவர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தூதர் என்று மக்கா முழுவதும் ஒலிக்க ஆரம்பித்தது. மறுபடியும் குறைஷிகள் தாங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணாங்க. அபூதாலிபை ஏமாற்றிவிடலாம், நயவஞ்சகமா நடத்தலாம்னு யோசிச்சாங்க. அதுக்காக அழகான ஒரு இளைஞனை கூட்டிட்டு வந்து தூதுக்குழுவ அபூதாலிப் வீட்டுக்கிட்ட அனுப்புனாங்க. அவர்களை பார்த்ததும் அபூதாலிபிடம் சொன்னாங்க, அபூதாலிப் அவர்களே, மக்காவில் அழகான காளைகளின் அரசன் மாதிரி இருக்கிற இந்த இளைஞனை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இவரை நீங்க வளர்த்துக்கோங்க. ஆனா உங்க தம்பி மகனையும் எங்களுக்கு ஒப்படைச்சிடுங்க. நாங்கள் அவருடைய பிடிவாதத்தை அடக்கி ஒடுக்கி விடுகிறோம். இதை கேட்டதும் அபூதாலிப் கண்களிலிருந்து கோபத்தோட மின்னல் பறந்தது. அவர் சிரித்தது கேலி சிரிப்பா ஒலித்தது. வா வா, நன்றான யோசனை. ஊரார் மகனை நான் வளர்க்கணும், ஆனா என் மகனையும் என் கண்களையும் என் உயிரையும் எல்லா உயிர்களுக்கும் நல்லவனான முகமதையோ உங்கள் கையில கொலை செய்ய ஒப்படைக்கணுமா? போங்க போங்க, உங்க வேலைய பாருங்க. என் உயிர் போனாலும் கூட இந்த செயலில் நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் இப்படின்னு ஆணித்தரமா சொன்னாரு. குறைஷிகளின் தூதுக்குழு ஏமாற்றத்தோட வீட்டை விட்டு போயிடாங்க. ஆனா அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரம் நாடு முழுக்க பரவ ஆரம்பித்தது. அதனால குறைஷிகள் பயந்தும் பதறியும் போனாங்க. 3வது தடவையாக மீண்டும் தூதுக்குழுவை அனுப்ப முடிவு செய்தாங்க. இந்த முறை அபூ சுஃபியான் தலைமையில் வந்தார். அவர்கள் அபூதாலிபிடம் சொன்னது, அபூதாலிப் அவர்களே, உங்க வயசுக்காகவும் உங்க மரியாதைக்காகவும் நாங்கள் இதுவரை உங்களுக்கு பெருமை கொடுத்தோம். ஆனா அதற்கு ஒரு எல்லை இருக்கு. நாங்கள் எத்தனை தடவைகள் கேட்டோம் உங்க தம்பியை தடுக்க சொல்லி, ஆனா நீங்கள் எதையும் செய்யல. அவர் எங்கள் தெய்வங்களை அவமதிக்கிறார், எங்கள் மூதாதையர்களை இழிவுபடுத்துகிறார். இதை இனிமேல் பொறுத்து கொள்ள முடியாது. பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. இனிமேல் அவர் பிரச்சாரத்தை நிறுத்துங்க, இல்லையெனில் விலகி நின்று கொள்ளுங்க, அல்லது அவரோடு சேர்ந்து வெளிப்படையாக நின்று கொள்ளுங்க. வேண்டுதல்களாலும் வார்த்தையாலும் தீர முடியல, வாழால்தான் தீரும். போர் பண்ணி ஓராண்டு கட்சியையாவது அழித்து விடுவோம் என்று இறுதி எச்சரிக்கை கொடுத்தாங்க. அபூதாலிப் திகைத்தார். இப்போ நான் என்ன செய்வது என்று யோசித்தார். குறைஷிகளை எதிர்க்க முடியாது, அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். எல்லாரும் சேர்ந்தா எங்களை நசுக்கி விடுவாங்கள். ஆனா தம்பி மகனை எதிர்த்துப் போவதும் முடியாத காரியம். அபூதாலிபுக்கு தம்பி மகன் மீது பேரன்பு, மக்களை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமா பாசம். இதனால் அவர் குழப்பத்தில் விழுந்தார். ஒரு பக்கம் தம்பி மகனின் அன்பு இழுக்குது, இன்னொரு பக்கம் கூட்டத்தினருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தள்ளுது. என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினார். அதற்குப் பிறகு மனதை திடப்படுத்தி அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். அவர்களை பார்த்ததும் அபூதாலிப் கண்களில் நீர் பெருகியது. என் அன்பான தம்பி மகனே, என் மீதும் என் முதுமை மீதும் இரக்கம் கொள்வீராக. என்னால் தாங்க முடியாத பொறுப்பை என்மேல் சுமத்தாதீர். குறைஷிகள் எல்லாரும் சேர்ந்தா நாம் எப்படி தடுக்க முடியும் என்று கெஞ்சினார். அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் சிறிது துயரமாக இருந்தாலும் இறைவன் உதவி செய்வான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அபூதாலிபை பார்த்து சொன்னார், என்னுடைய பெரிய தந்தையே, அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், வலக்கையில் சூரியனையும் இடக்கையில் சந்திரனையும் வைத்து, ஈவன் இஃப் யூ கிவ் மீ தட், என்னுடைய பிரச்சாரத்தை விட்டுவிடு என்று சொன்னாலும் நான் ஒரு நிமிடம் கூட விட்டுவிட மாட்டேன். இறைவன் வெற்றி தரும் வரை அல்லது நான் அழிந்து போகும் வரை பிரச்சாரம் செய்வேன். இதைக் கேட்டதும் அபூதாலிப் மனமுருகி அவரை கட்டித் தழுவி, நீ உன் விருப்பம்படி செய், என்ன நடந்தாலும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று உறுதி சொன்னார். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் இன்னும் வலுவா நடந்தது. சூரியனும் சந்திரனும் கையில் வைத்தாலும் கூட நான் பிரச்சாரத்தை விட்டுவிட மாட்டேன் என்று அவர் சொன்ன அந்த மறுபடி குறைஷி தலைவர்களுக்குள் அதிர்ச்சி உண்டாக்கியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, எவ்வளவு இன்னல்கள் செய்தாலும் அவருடைய வேகம் குறையவே இல்லை, காரணம் என்ன என்று கேள்விப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் உத்பாவை நபி அவர்களிடம் தூதனாக அனுப்பினாங்க. உத்பா வந்து சொன்னது, நீங்கள் உயர்குடியில் பிறந்தவர், ஆனா எங்கள் தெய்வங்களை அவமதிக்கிறீர்கள்.
எங்கள் உள்ளம் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கு. ஏன் இப்படி செய்கிறீர்கள்? கோடி செல்வராக வேண்டுமா? சொல்லுங்க. எல்லா செல்வத்தையும் உங்கள் காலடியில் குவிக்கிறோம். அரசராகத ஆசை? சொல்லுங்க. முழு அரபையும் உங்களுக்கு ஆட்சி அளிக்கிறோம். அழகான பெண்களை மணந்துவிட்டு வாழ வேண்டுமா? அதையும் செய்கிறோம். எதுவும் வேண்டாம் என்றால் உங்கள் மூளையில் ஏதாவது கோளாறு இருக்கு என்று நினைக்கிறோம். அதையும் நாங்கள் சரி செய்து விடுவோம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறையுடன் அமைதியா இருந்தார். பிறகு சொன்னார், எனக்கு செல்வ ஆசை கிடையாது, அரசராக ஆசை கிடையாது, பெண்கள் ஆசை கிடையாது. நான் இறைவனின் தூதன். அவனுடைய செய்தியை உங்களுக்கு அறிவிக்கத்தான் அனுப்பப்பட்டேன். நீங்கள் கேட்டு ஏற்றுக்கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் நன்மை கிடைக்கும். இல்லையெனில் உங்கள் அவமதிப்பை நான் பொறுத்துக்கொண்டு உங்களை இறைவனிடம் ஒப்படைக்கிறேன். அவன் உங்களுக்கும் எனக்கும் இடையில் தீர்ப்பு சொல்வான். இதை கேட்டதும் உத்பா மௌனமா போனார். குறைஷிகளிடம் திரும்பி வந்து சொன்னார், உத்பா என்னிடம் உரையாடினார். அவருடைய வார்த்தைகளில் நான் சூனியம் மந்திரம் எதையும் காணவில்லை. அவரை விட்டுவிடுங்கள். அவர் வெற்றி பெற்றால் நமக்கும் நன்மை. அவர் தோற்றால் இந்த நாடு அவரை அழித்துவிடும். அதனால் எதுவும் செய்ய வேண்டாம் என்று. அதை கேட்ட குறைஷிகள் கோபமா, உத்பாவின் சூனியம் இவனையும் பிடித்துவிட்டதே என்று சொன்னாங்க. இதுக்கப்புறம் குறைஷிகள் இன்னும் அதிகமா கொடுமை பண்ண ஆரம்பித்தார்கள். அபூலஹபும் அவனுடைய மனைவி உம்மு ஜமீலும் முன்னிலை பிடித்தார்கள். உம்மு ஜமீல் காடுகளிலிருந்து முட்கள் எடுத்து வந்து நபி அவர்கள் நடக்கும் பாதையில் போடுவாள். அந்த முட்கள் அவர்களின் கால்களை குத்தினாலும் நபி அவர்கள் பிறருக்கு தீங்கு ஏற்படாது என்று தாமே கைகளை பயன்படுத்தி அவற்றை அப்புறப்படுத்துவார். இதையெல்லாம் பார்த்து அவருடைய கண்களில் குருதி கலந்த கண்ணீர் வழிந்தது. ஆனா பிறகு இறைவனிடமிருந்து ஜிப்ரீல் வந்து ஆறுதல் சொன்னார். இப்படி அபூலஹபும் அவனுடைய மனைவியும் செய்த கொடுமைக்கு இறைவனிடமிருந்து சூராலஹப் வெளிவந்தது. அபூலஹபின் இரு கைகள் அழியட்டும், அவனும் அழியட்டும். இது சில நாட்களிலேயே நடந்தது. அபூலஹப் பத்ரு போருக்கு பின் அழிந்தான். அவன் மனைவியும் விறகு சுமந்து போது கழுத்தில் கயிறு சிக்கி இறந்தாள். இதற்கு பிறகு யாத்ரிகர்கள் காபாவுக்கு வரப்போகிறார்கள் என்பதால் குறைஷிகள் கூடி ஆலோசனை பண்ணாங்க. நாம் வெளியூர்க்காரங்க நம்மிடம் முகமது பத்தி கேட்பாங்க, நாம் என்ன சொல்லப் போகிறோம் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. அவர் புலவர் இல்ல, கவிதை இல்ல. அவர் சூனியாக்காரர் இல்ல, அவர் அப்படி இல்லையே இப்படின்னு ஒரே குழப்பமாய்ப் போனது. ஆமாம், அதற்கு முதியவரான நீங்களே ஒரு முடிவு சொல்ல வேண்டும்னு அங்கிருந்த கூட்டினர் சொன்னாங்க. அதுக்கு பிறகு வலீத் கிழவன் சொன்னார், அப்படி இல்ல, முதலில் நீங்களே உங்க கருத்துக்களை சொல்லுங்க, பிறகு நான் என் முடிவை சொல்றேன். அப்ப கூட்டத்தில் இருந்தவர்வன் சொன்னான், எவராவது நம்மிடம் முகமதை பற்றி கேட்டால் அவரே ஒரு புலவர், கவிஞர்னு சொல்றோம். அதுக்கு உடனே வலித் மறுத்தார், இல்ல இல்ல, அவர் சொல்வதுல எதுகை இல்ல, மோனை இல்ல, கவிதை நயம் கூட இல்ல. அப்படியானால் அவரை எப்படி கவிஞர் என்று சொல்றது? மற்றொருவன், அப்படியானால் அவர் ஒரு சூனியக்காரன்தான் இருக்க வேண்டும். அதுக்கும் வலித் எதிர்த்தார், இல்ல, அவர் சூனியக்காரன் அல்ல. சூனியக்காரர்கள் மாதிரி அவர் பொய்யெல்லாம் பேச மாட்டார். அவர்கள் மாதிரி அழுக்கான ஆபாச உடைகள் அணிவதில்லை. எப்போ பார்த்தாலும் தூய்மையோட தான் இருக்கிறார். மற்றொருவன், அப்படியானால் அவர் பைத்தியக்காரன்தான் இருக்க வேண்டும். வலித், நாமும் பைத்தியக்காரர்களைக் கண்டிருக்கிறோம். ஆனா பைத்தியக்காரர்களுக்கு வரும் அறிகுறிகளில் ஒன்று கூட அவரிடம் கிடையாது. பிறகு வலித் சொன்னார், நானும் அவரை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தேன். அவருடைய வெற்றிக்கு முழுக்க காரணம் அவர் பேசும் வாக்குண்மைதான். அவர் சொல்வதால தாய் தந்தையரிடையே கூட பிளவு ஏற்படுது. மகன் தந்தையை விட்டு விலகிறான், அண்ணன் தம்பி கூட பிரிகிறான், கணவன் மனைவியும் கூட பிரிந்து விடுறாங்க. அதனால் அவருடைய வாக்குண்மைதான் அவருடைய ஆயுதம். வலீத் இப்படி சொன்னதும் அங்கிருந்த கூட்டம் எல்லோரும் ஆமாம்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு குறைசிகள் சொன்னாங்க, முகமதுக்கு அளவற்ற வாக்குண்மையும் கவர்ச்சியும் இருக்கின்றன. அதனால் அவர் தந்தை மகனையும் அண்ணன் தம்பியையும் கணவன் மனைவியையும் திரிக்கிறார். எனவே மக்காவிற்கு வரும் யாரையும் எச்சரிக்கணும், அவருடைய வார்த்தைகளால் மோசமடையக்கூடாது. அதனால ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை சொல்ல வேண்டும்னு முடிவு பண்ணாங்க. அதுபோலவே செய்தார்கள். அவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்டு சிலர் அஞ்சினாங்க. ஆனா பெரும்பாலோர் சிந்தனைக்குள்ளானாங்க. ஏன் இவர்கள் முகமதை குறித்து இவ்வளவு அச்சமூட்டுகிறார்கள்? அவரிடம் என்ன வாக்குண்மை இருக்கிறது? போய் நேரடியாகவே கேட்போம்னு யோசிச்சாங்க. அதனால் மக்கள் கூட்டம் கூட்டமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தாங்க. அவர்களின் இனிய வாயிலிருந்து இறைவனுடைய வசனங்கள் வெளிவந்தன. கேட்டவுடன் பிணிக்கு மருந்து போல இருந்தது. கேட்பவர்கள் இதயத்தில் வெளிச்சம் பரவியது. அவர்களின் புகழ் மக்காவின் எல்லையை தாண்டி அரபு நாடு முழுவதும் பரவியது. இதை அறிந்து குறைசிகளின் உள்ளத்தில் பொறாமை தீ வெடித்து எரிந்தது. அந்த வெறுப்பு பெரிய நச்சு மரமாக வளர்ந்தது. ஒரு நாள் குறைசிகள் காபா வரையில் நின்றாங்க.
இந்த மனிதன் எங்களுக்கு கொடுக்கிற இன்னல்கள் போல யாரும் இதுவரை கொடுக்கலேன்னு சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் நபி அவர்கள் காபாவை நோக்கி வணங்க வந்தாங்க. அவரை கண்டதும் எல்லோரும் ஓடி வந்து கேட்டாங்க, நீங்கள்தானா எங்களின் முன்னோர் வழிபட்டு வந்த கடவுள்களை இழிவுபடுத்துபவர்? அவர் அமைதியுடன், ஆம் நான் தான் கம்பீரமா சொன்னார். அவ்வளவுதான். ஒருவன் அவன் மேலிருந்த துணியை அவருடைய கழுத்தில் போட்டு முழுக்கினான். அவர் மூச்சு திணற ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவரது தோழர் அப்துல் காஃபா அங்கே வந்தார். நபி அவர்களே அந்த பிடியிலிருந்து விடுவித்தார். அதை பார்த்த குறைசிகள் கடும் கோபமடைந்தார்கள். அப்துல் காஃபாவை அடிச்சு மயக்கினாங்க. ஆனா சில நேரம் கழித்து அவர் மீண்டு வந்தார். நபி அவர்கள் இவ்வளவு துன்புறுத்தலுக்கு உள்ளானாலும் காபாவில் இறைவனை வணங்குவதை நிறுத்தவில்லை. ஒரு தடவை வணங்கிக் கொண்டிருக்கும் போது அபூஜகல் அவர்களின் கழுத்தில் ஒட்டகத்தின் நச்சுப்பையை போட்டு அவமானப்படுத்தினான். அங்கிருந்த குறைசிகள் சிரித்தார்கள். ஆனாலும் நபி அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் இறைவனின் வழிபாட்டில் ஆழ்ந்திருந்தார். அப்போ அருகிலிருந்த ஒருவன் அபூஜகலிடம் கேட்டான், நீ பல ஆண்டுகள் அல் அமீன் என்று அழைத்த ஒருவரை இப்போ பொய்யன் என்று சொல்கிறாய். அவர் சொல்வது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது? அதற்கு அபூஜகல் தந்திரமாகச் சொன்னார், நான் அவரை பொய்யன் என்று சொல்லல, அவர் சொல்வதை பொய் என்றுதான் சொல்கிறேன். இன்னொரு சமயம் நபியவர்கள் காபாவிற்கு வந்தபோது உஸ்மானுடன் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஒரு நாள் காபாவின் சாவி என் கையில் வரும். அப்போ நான் விரும்பியவரிடம் அதை ஒப்படைப்பேன். உஸ்மான் கேட்டார், அந்த நாளில் குறைசிகள் அழிந்து விடுவார்களா? அவர் சொன்னார், இல்லை, அந்த நாளில்தான் அவர்கள் உச்சநிலையில் வாழ்வார்கள். நபி அவர்களை மட்டுமல்ல குறைசிகள் துன்புறுத்தினது, அவரை பின்பற்றிய முஸ்லிம்களுக்கும் கொடுமைகள் அளவுக்கு அதிகமா செய்தார்கள். பிலால் என்னும் அடிமையை அவன் எஜமான் கடுமையாக துன்புறுத்தினான். சில நேரம் கயிற்றில் கட்டி தெருக்களில் இழுத்தான். சில சமயம் வெப்பமாயிருக்கும் மணலில் படுக்க வைத்து கல்லு வைத்து அழுத்தினான், அடித்தான். அவரின் வாயிலிருந்து வந்த ஒரே சொல் அகதுன் அகதுன், அதாவது ஒரே இறைவன் ஒரே இறைவன். அதை பார்த்த அப்துல் காஃபா அவரை வாங்கிக் கொண்டு உடனே விடுதலை செய்தார். மற்ற முஸ்லிம்களுக்கும் எலும்பை முறிக்கும் கற்கள், தீயின் மேல் படுக்க வைப்பது, கயிற்றால் இழுத்துச் செல்லுதல், அடிதடி, அப்படி பல கொடுமைகள் செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரே இறைவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். இத்துடன் விரியும் கதிர் என்ற தலைப்பு முடிந்துவிட்டது. இனி அடுத்து அணியில் பலர் என்ற தலைப்பு அடுத்த வீடியோவில் பதிவு செய்யப்படும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் அதிகமான மக்களுக்கு இதனை பகிருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை இலகுவாக நாம் அறிந்து கொள்ளலாம். என்றும் அன்புடன் மௌலவி எஸ். ஷிஃபாத் நூரானி இலாஹி இமாம், மஸ்ஜிதுல் ஃபலாஹ், பொத்தையன்குடியிருப்பு, புதுக்கோட்டை மாவட்டம். துணைச் செயலாளர், கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை.